அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HbA1c டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்ட பத்தி பார்க்க போகிறோம். இந்த HbA1c டெஸ்ட்னா என்னது? யாருக்கெல்லாம் இந்த HbA1c டெஸ்ட்ட பண்ணுவாங்க? எப்படி இந்த HbA1c டெஸ்ட்ட பண்ணுவாங்க? திரும்ப வந்து இந்த HbA1c டெஸ்ட்டோட ரிப்போர்ட் எப்படி வரும்? இதோட நார்மல் வேல்யூ என்ன? இந்த HbA1c டெஸ்ட்ட பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து எப்படி வந்து இந்த ரிப்போர்ட்ட வச்சு நார்மல் வேல்யூ மூலமா அந்த டயபெட்டிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்களா? இப்ப வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலா இருக்கா? இல்ல டயபெட்டிக்கா இருந்தாங்கன்னா, எப்படி வந்து எக்ஸலன்ட் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? இல்ல குட் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? இல்ல புவர் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் வச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்ப ஆரம்ப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பிளட் குளுக்கோஸ் லெவல் அதாவது எஸ்டிமேஷன் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் யூரின் சுகர் இந்த 2 டெஸ்ட்டையும் தான் வந்து ஆரம்ப காலங்கள்ல எல்லா லெபார்டரியிலயும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HbA1c என்கிற இந்த டெஸ்ட் வந்து ரீசென்ட் இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா லேப்லயும். இது வந்து முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டா முக்கியமான ஒரு டெஸ்ட்டா காணப்படுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் குளுக்கோஸ் டிடெக்ஷன் அண்ட் பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன் are traditionally followed in several laboratories. In recent years, more reliable and long-term biochemical indices of diabetic control are in use. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நேரமே சொன்னது போல தான், இப்ப வந்து எல்லா லெபார்டரியிலயும் HbA1c டெஸ்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட்டா டயபெட்டிக்காரங்களுக்கா பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இது மோர் ரிலையபிள் அண்டு பயோகெமிக்கல் இண்டிசஸ் அப்படின்னு கூட இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளுக்கோஸ் HbA1c டெஸ்ட்டுங்கிறத கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் இல்லன்னா கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா இத குளுக்கோஸ் மெமரி டெஸ்ட்டு, குளுக்கோஸ் கண்ட்ரோல் டெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப என்ன இந்த கிளைகேட்டட் ஆர்பிசி அப்படிங்கிறோம். இந்த கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படிங்கும்போது, glycated or glycosylated hemoglobin refers to the glucose derived products of normal adult hemoglobin அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நார்மலா அடல்ட் ஹீமோகுளோபின் வந்து குளுக்கோஸ் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில இருந்து குளுக்கோஸ் ஆனது எக்ஸஸ் ஆகும்போது இந்த ஆர்பிசி வந்து கிளைகோஜன் என்கிற பேரில் வந்து இந்த கிளைகோஜன்ங்கிற ஃபார்மில் வந்து குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஆர்பிசி அதாவது ஆர்பிசிக்குள்ளாடி இருக்கிற ஹீமோகுளோபின் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸை நம்ம வந்து ஆர்பிசியை லைசிஸ் பண்ணி அதாவது ஆர்பிசியை உடைச்சு அதுக்குள்ளாடி இருக்கிற கிளைகோஜன் என்கிற ஃபார்மில் இருக்கிற குளுக்கோஸை பார்ப்பது தான் இதோட முக்கியமான நோக்கம். அதை தான் வந்து கிளைகேட்டட் ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்னு கூட இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் HbA1c. இந்த டயக்னோஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் HbA1c பார்த்தோம்னா HbA1c ரிஃப்ளெக்ட்ஸ் த மீன் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஓவர் 3 months பீரியட் டு இட்ஸ் மெஷர்மெண்ட். அதாவது இந்த HbA1c என்கிற டெஸ்ட் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 months பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிசி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் லெவலை தான் வந்து இந்த HbA1c வந்து நமக்கு டயக்னோஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மெமரி டெஸ்ட்டு இல்லைன்னா குளுக்கோஸ் கண்ட்ரோல் டெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது மெமரி பண்ணி வச்சிருக்கும். எப்படி வந்து ஒரு பிரெயின் வந்து நினைவுகளை எல்லாம் மெமரி பண்ணி வச்சிருக்குதோ அதே போல இந்த ஆர்பிசி பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸை கிளைகோஜன் என்கிற ஃபார்மில் வந்து மெமரி பண்ணி வச்சிருக்கும். இந்த மெமரி பண்ணி வச்சிருக்கக்கூடிய 3 months பீரியடாக இருக்கக்கூடிய இந்த லெவலில் வந்து பார்க்குறது தான் இந்த முக்கியமான ஒரு காரணமாக இந்த HbA1c டெஸ்ட் வந்து காணப்படுது. அடுத்ததாக வந்து இதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத கூட இதில் பார்க்குறோம்.
HbA1c டெஸ்ட் வந்து இன்னைக்கு கார்டு மெத்தட், அதாவது கேட்ரிட்ஜில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக 1.6 ml பிளட் எடுத்து K3 EDTA ஆன்டிகோகுலன்ட் டியூபில் வந்து ஆட் பண்ணணும். இந்த ஆன்டிகோகுலன்ட் டியூபில் ஆட் பண்ணுறதுனால பிளட் வந்து கிளாட் ஆகாது. இந்த கிளாட் ஆகாத பிளட்டில் இருந்து ஒரு 10 மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டை எடுத்து இந்த HbA1c கிட்டுக்கு கூட கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளைகோசிலேட்டட் பஃபரில் வந்து 10 மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டை வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது இந்த பிளட்டு வந்து ஆர்பிசி லைசிஸ் ஆகி ஹீமோக்ளோபின் இந்த கிளைகோஜன் என்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து வெளியே வருது. இப்படி வந்து பிளட்டை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பண்ண பிளட்டில் இருந்து ஒரு 75 மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டை வந்து பஃபர்டு பிளட், இந்த பஃபர்டு பிளட்டை வந்து எடுத்து இந்த கேட்ரிட்ஜில் வந்து இந்த கேட்ரிட்ஜை தான் கார்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த கேட்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வெல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சாம்பிள் வெல்லில் வந்து ஆட் பண்ணி இந்த சாம்பிள் வெல்ல ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேட்ரிட்ஜை எடுத்து இந்த மிஷினுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும். இன்சர்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி இந்த ரீடிங்கை வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளவு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின், அதாவது கிளைகோஜின் என்கிற ஃபார்மில் இருக்கக்கூடிய சுகரை வந்து நமக்கு மெஷர் பண்ணி இந்த மிஷினில் வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த வேல்யூவை வந்து நமக்கு எவ்வளவோ அதுதான் வந்து ஆர்பிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சுகரோட வேல்யூ. இதை தான் வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டை வந்து வேல்யூவை பண்ணி எடுக்கிறது இந்த HbA1cோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததாக ரிசல்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற பிளட்டில் வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 9.5% அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம நார்மல் வேல்யூவுக்கு கூட வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு என்ன கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்ததான் நார்மல் வேல்யூ. இந்த நார்மல் வேல்யூ வந்து லெஸ் தேன் 6.5 வரை இருக்கிறதா இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிக். இது வந்து நார்மலாக சுகர் லெவல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ டயபெட்டிக்காக இருந்துச்சுன்னா எபோவ் 6.5 கிரேட்டர் தேன் 6.5லேருந்து டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட வந்து எக்ஸலண்ட் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா 6.0 to 7.0% இருந்துச்சுன்னா இவங்க வந்து கண்ட்ரோலாக சாப்பாடில் கண்ட்ரோலாக எக்ஸசைஸ் பண்ணி திரும்ப வந்து சுகர் லெவல் அதிகமாக ஆகாதபடிக்கு பார்த்துக்கொள்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 7.1 to 8.0% இருந்துச்சுன்னா இப்போ குட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எபோவ் 8.1 கிரேட்டர் தேன் 8.1க்கு மேலே வந்து ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா புவர் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வேல்யூஸின் அடிப்படையில் என்ன கண்ட்ரோலில் வந்து சுகர் லெவல் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் டயபெட்டிக் இல்லாமல் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த HbA1c டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட்டு. இந்த லெபார்ட்டரி டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.